Hi all, welcome to BELLE lifestyle. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கேன்வாவில் எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெஸ்யூமே தான். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரைக்கும் இந்த ரெஸ்யூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேர்ட் இயர் எண்டிங்கில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமுக்கு ஸ்விட்ச் ஆகலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணும்போது ஜெனரிக்கான ரெஸ்யூம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேன்வாவில் போயிட்டு ரெஸ்யூம்ஸ் அப்படின்ற செக்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னா இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் சி இந்த மாதிரி கலர் இருக்குது, இல்லை ஃபுல் பிளாக் அந்த மாதிரி இருக்குது. இப்படி எல்லாமே வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பட் எந்த டெம்ப்ளேட்ஸுமே நமக்கு தேவைப்படாது. பிகாஸ் இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே வந்து கம்பெனி சைட்லேருந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் டெம்ப்ளேட்டாக இருக்கிறது வந்து இட் ஷோஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி, பட் இட் டஸ் நாட் ப்ரொஜெக்ட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் யுவர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது வந்து உங்களுக்கு அவ்வளோவா வந்து ப்ரிசைஸாக காட்டாது. ஏன்னாலுமே எல்லாரோட கவனமுமே வந்து அந்த டெம்ப்ளேட் மேலே தான் இருக்கும். ஸோ அந்த அன்னெசரி டெக்கரேஷன்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டான ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா ஹெடர். ஸோ ஹெடர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஹெட்டிங்கில் வந்து நம்ம எப்போவுமே வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கேன்வா ஃபாண்ட் வேண்டாம். ஸோ வி ஆர் கோனா யூஸ் டைம்ஸ் நியூ ரோமன். டைம்ஸ் நியூ ரோமன் வில் பி பெஸ்ட் ஃபார் யுவர் ரெஸ்யூமே. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, ஹேட் ஹெட்டிங், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் தான் எப்போவுமே உங்கள் ரெஸ்யூமோட டைட்டிலாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சும்மா ஏதாவது நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ கேபிட்டலில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து மாயா வில்லியம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து 58 இவ்வளோலாம் வேண்டாம். லைக் 32 or 36 will be good and enough. ஸோ இங்கே ரெஸ்யூமுக்கு வந்து பார்டரோ இல்லை லைன்ஸோ எதுவுமே தேவையில்லை. ஸோ மாயா வில்லியம்ஸ் உங்களோட ஹெடர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஹெட்டிங் தேவை. சப்ஹெட்டிங்க்கு நீங்கள் என்ன தர போகிறீங்கன்னா உங்களோட டிகிரி அண்ட் உங்களோட எஜுகேஷன் தான் வந்து உங்களோட சப்ஹெட்டிங்காக இருக்க போகுது. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது 32 இருக்க வேணாம், 21 அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, இது வந்து பிடெக். ஓகேங்களா? இதுவுமே வந்து உங்களுக்கு டைம்ஸ் நியூ ரோமனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து போல்டு வேண்டாம். பிகாஸ் உங்களோட நேம் மட்டும் போல்டாக இருந்தால் போதும். இது போல்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் கூட நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட எஜுகேஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜெனரிக்காக இப்படி கூட வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் மூவ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வில் பி பெஸ்ட்டு. அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இந்த மாயாவோட சேர்ந்து அலைன் ஆகணும். அண்ட் தென் இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடுக்குமே வந்து இதே மாதிரி தேவை. ஸோ இதனால் இதே வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர், நான் சும்மா நம்பர் தரேன், 7654234567. உங்களோட கான்டாக்ட் நம்பரில் முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து கண்ட்ரி கோட். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால +91 கொடுத்துட்டு 10 நம்பர்ஸ் இருக்கா, 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட நம்பர் அண்ட் கீழே வந்து உங்களோட மெயில் ஐடி, அதுக்கும் கீழே வந்துட்டு
உங்களோட பிளேஸ் லைக் சென்னை, இந்தியா அந்த மாதிரி நம்ம வந்து பிளேஸ் வேணால் சென்னை கமா போட்டு இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே அலைன் வந்து இப்படி இருக்கணும். லைக் இப்படி நம்பர் இருக்குன்னா இங்கே இது வரணும், இதுவும் அதே மாதிரி அலைன் ஆகணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் சம்மரி. ஸோ அதுக்கும் வந்து நம்ம இதே ஃபாண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைல் சம்மரின்ற இந்த சென்ஸ் உங்களை பற்றி சாட் ஜிபிடியில் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து நீங்கள் போடுங்க. லைக் சாட் ஜிபிடியில் தான் போடணுன்ட்டு இல்லை, உங்களை பற்றி ஒரு 5 to 6 லைன்ஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து லைக் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது ப்ளேஸ். நான் வந்து சும்மா ஒரு டாட்டட் லைன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லலாம், டெடிகேட்டட் ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் who is currently seeking an entry level position in a prestigious institution. உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் இன்ட்ரெஸ்டடு, இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு 4 லைன்ஸ் மாதிரி போட்டுருங்க. இது ப்ரொஃபைல் சம்மரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் தானே. ஸோ வந்து இந்த ரெஸ்யூம் பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் போகிற ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெலாம் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சென்டரில் கொடுக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் நேம் வந்து எட்ஜில் கொடுத்துருக்கனால இது எல்லாமே வந்து உங்களுக்கு எட்ஜிலேருந்து வர மாதிரி அலைன்மெண்ட்டும் பார்த்துக்கணும், ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப்ஸ். ஓகேங்களா? இன்டர்ன்ஷிப்ஸில் வந்து நீங்கள் என்னெல்லாம் இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்க, அதோட பீரியடு, டியூரேஷனு, அது எல்லாமே வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து லைனாக லைக் வந்து எப்படி இருக்கணும்னா, ரீசெண்டாக நீங்கள் பண்ண இன்டர்ன்ஷிப்பு ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பண்ண இன்டர்ன்ஷிப்பில் லாஸ்ட்டில் வரணும். ஐ மீன் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண இன்டர்ன்ஷிப் ஃபஸ்ட்டில் இருக்கணும், ஃபர்ஸ்ட் பண்ண இன்டர்ன்ஷிப் லாஸ்ட்டில் இருக்கணும். டிசெண்டிங் ஆர்டரில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, நான் என்ன கொடுக்குறேன்னா அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா, லைக் வந்து நான் இப்போது வந்து என்னோடய காலேஜில் நான் வந்து பியூப்பிள் லீடராக இருக்கேன், கேம்பஸ் கோஆர்டினேட்டராக இருக்கேன், கிளப்பில் ஒரு மெம்பராக இருக்கேன், இல்லை நான் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்கேன், இந்த இன்ஸ்டிடியூஷன் நான் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே வந்து நீங்கள் போடலாம். இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூமில் பொய் சொல்லாதீங்க. ஸ்கில்ஸில் உண்மையை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரிந்தோ, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் செக்ஷனில் போடலாம். நீங்கள் பைத்தான் கோர்ஸ் பண்ணுறீங்க, ஜாவா கோர்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும்னா அதுவும் ஒரு ஸ்கில் தான். ஸோ நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் பண்ணுறீங்களோ, ஹெல்த் கோர்ஸ் பண்ணுறீங்களோ, எந்தெந்த கோர்ஸ் பண்ணுறீங்களோ, சப்போஸ் லா படிக்கிறவங்களாம் அந்த லா ரிலேட்டடாக வந்து கோர்ஸ் ஆர்டிகிள்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே இதில் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து வெப் டெவலப்பரோ நீங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம். உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து என்னென்ன கேப்ஸ். ஸோ உங்கள் எஜுகேஷன் லிஸ்ட்டில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுறீங்க, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகே, அந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th பண்ணியிருப்பீங்க, உங்களோட 12th இருக்கணும். அதுக்கு அடுத்து உங்களோட 10th இருக்கணும். ஸோ இந்த 3 இருந்தால் போதும். ஸோ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட, நான் இப்போ சொல்கிற பாருங்கள் நல்லா,
கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். எஜுகேஷனுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடெக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், அதுக்கு கீழே என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் SRM யூனிவர்சிட்டி, அதுக்கும் கீழே வந்து என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 to 2026. 2026 இன்னும் வரல, பட் வந்து நம்ம அதை கொடுத்துருக்கோம். பிகாஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் கிராஜுவேட் ஆக போகிறீங்கல்ல, ஸோ அதான் இது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இது கீழே வச்சுருங்க. ஸோ திஸ் வில் பி இந்த மாதிரி உங்களோட 10th அண்ட் உங்களோட 12th வந்து போட்டுருங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி வரும் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ் போட்டுங்க. நிறைய பேருக்கு வந்து ஹையர் பண்ணும்போது மல்டிலிங்குவலாக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜான இங்கிலீஷ் வந்து போட்டுருங்க. ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எப்போவுமே இங்கிலீஷ் தான், பிகாஸ் அது வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற அஃபிஷியல் லாங்குவேஜ், அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் போட்டுக்கலாம், ஆர் மதர் டங். என்னோடய மதர் டங் வந்து தெலுங்கு. ஸோ தெலுங்கு போட்டாச்சு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா தமிழ். ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு வேறு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், லைக் ஜெர்மன். அதுக்கு அடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச். அதுக்கு அடுத்து என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, கோர்ஸ் மாதிரி தானே பண்ணியிருப்பீங்க. லைக் ஜெர்மனுக்கோ ஃப்ரெஞ்சுக்கு அந்த மாதிரி, ஜாப்பனீஸ்க்கு, இதுக்கெலாம் நீங்கள் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லேயே போகலாம். ஸோ நான் இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இந்த லெவல் வரைக்கும் இந்த லாங்குவேஜில் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ்லேயே போடலாம். அண்ட் இதுலேயும் வரும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ரெஸ்யூமே ஸ்ட்ரக்சர். பேசிக்கான ஒரு ரெஸ்யூம் ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ இது வந்து என்னோடய ரெஸ்யூமோட ஸ்ட்ரக்சர். ரொம்ப பேசிக்காக, சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காண்டாக்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ரெஸ்யூம் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட டெம்ப்ளேட் வேணும்னா கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஃபுல் எடிட் பண்ணிவிட்டு. ஸோ நான் வந்து இது உங்களுக்காக ஒரு ஜெனரிக்காக வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு எது எதெல்லாம் இஷ்டமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து ரெஸ்யூமே வந்து 1 பேஜை தாண்டவே கூடாது. எப்போவுமே வந்து ஹெச்ஆர் வந்து பார்க்க மாட்டாங்க. அண்ட் வந்து நீங்கள் ஃபைனல் இயருக்கு ஸ்டெப் ஆன் பண்ணும்போது, ஐ மீன் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறப்ப, ஃபைனல் இயர் ஸ்டெப் ஆன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை 2 பேஜ் ரெஸ்யூமாக பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் செய்கிறேன். ஸோ இந்த ரெஸ்யூம் வந்து ஒரு பேசிக்கான ரெஸ்யூம் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஆர் நீங்கள் உங்களோட ஜாப்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் ரெஸ்யூமே தான் இது. ஸோ இது பேசிக் ரெஸ்யூமை விட பேசிக் ஸ்டூடெண்ட் ரெஸ்யூம். ஓகேங்களா? பேசிக்கான ஒரு ஸ்டூடெண்ட் ரெஸ்யூம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெஸ்யூம்னு ஒரு பேருக்கு, அவ்வளோதான், சும்மா ஒரு பேருக்கு ரெஸ்யூம்னு. இது வந்து உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க சில இடத்துல, அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான
கெரியர் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் கெரியர் ரிலேட்டட் queries ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். And that's it for today, guys. Bye bye.